Hello students, welcome to my channel Sai Gate Chemical. So actually போன வீடியோவில் வந்து நம்ம ஹெச்பிசிஎலோட ரெக்ரூட்மெண்ட் போட்டிருந்தோம். ஸோ ஜூன் 5 வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஜூன் 30 லாஸ்ட் டேட்டு. ஓகேவா? ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அதோட வந்து என்னென்ன எத்தனை வேக்கன்சி, என்ன சேல்ரி, என்ன செலெக்ஷன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து சிலபஸை பார்க்க போகிறோம். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கோட சிலபஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் கேட்டோட தான் வந்து டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு அது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடு, லாஜிக் ரீசனிங்கு, இங்கிலீஷு. ஓகேவா? செகண்ட் பார்ட்டு தான் வந்து ஒன்று டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ நீ ஃபஸ்ட்டு பார்ட்டில் மினிமம் நீ 100 மார்க்கு மேலே எடுத்தே ஆகணும். செகண்ட் பார்ட்டில் நீ மினிமம் 50க்கு மேலே எடுத்தாகணும். இட் மீன்ஸ் தட் என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட் நல்லா கவனிங்க. இதை ஃபஸ்ட்டு பார்ட்டில் யூ ஹாவ் டு கெட் 60% மார்க்ஸ். 60 மார்க் கிடையாது, 60%. எத்தனை கொஷின் இருக்கும் அப்படின்னா 85 இருக்கும். 85 கொஷின்ஸ் ஃபஸ்ட் பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு 85 பார்ட் இருக்கும். 85 கொஷின்ஸ் இருக்கும். 170 கொஷின்ஸ் டோட்டலாக. ஓகேவா? கொஷின் தப்பாக இருந்தது அப்படின்னா 0.25 வந்து நெகட்டிவ் மார்க். ஓகேவா? கொஷின்ஸ் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ். ஸோ 1/4. அப்போ தான் என்ன அர்த்தம் அப்படின்னா 4 கொஷின் தப்பாக இருந்தது அப்படின்னா 1 மார்க் போயிடும். ஓகேவா? அந்த கணக்கு தான் 1/4. ஸோ 0.25 வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. 85 வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட். அந்த ஜென்ரல் ஆப்டிடியூடில் லாஜிக்கல் ரீசனிங், இங்கிலீஷு எல்லாமே வரும். செகண்ட் பார்ட் வந்து பியூர் டெக்னிக்கல். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் 60% மார்க் எடுக்கணும். அப்போது 85 ரெண்டு ஒரு கொஷினுக்கு 2 மார்க்கு. ஸோ அப்போனா இப்போ சப்போஸ் வந்து 100 மார்க் அப்படின்னா 60 மார்க்ஸ் நீ எடுத்தாகணும். 200 மார்க்ஸ் அப்படின்னா மினிமம் 120, 110 எடுத்தாகணும். ஓகேவா? செகண்ட் பார்ட்டில் நீ 50% மார்க் எடுக்கணும். ஓகேவா? இது ரெண்டு பேஸ் பண்ணி தான் உனக்கு வந்து கட் ஆஃப் போடுவாங்க. நீ சப்போஸ் வந்து டெக்னிக்கலில் நீ 100க்கு 100 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீ வந்து கம்மியாக எடுத்த அப்படின்னாலும் செலக்ட் ஆக மாட்டாங்க. பிகாஸ் ஒரு பார்ட்டுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. ஒரு பார்ட்டுக்கு எஸ்சி எஸ்டினா 50% இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவுக்கு. செகண்ட் பார்ட்டில் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்துச்சுன்னா 45% இருந்தால் போதும். ஜென்ரல் கேட்டகரி மட்டும் சொல்கிறேன். ஜென்ரல் ஓபிசிங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து ஜென்ரல் ஆப்டிடியூடில் 60% எடுக்கணும். செகண்ட் பார்ட்டில் வந்து 50% எடுக்கணும். ஓகேவா? இது சிலபஸ். இப்போ நம்ம சிலபஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு பார்ட்டில் ப்ராசஸ் கால்குலேஷன், தெர்மோடைனமிக்ஸ் ஜென்ரலாக அப்படியே உங்களோட கேட்டு தான். செகண்ட் பார்ட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெக்கானிக்கல் ஆப்ரேஷன். தேர்ட் பார்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் சிஆர்இ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ராசஸ் கண்ட்ரோல், பிளான்ட் டிசைன் அண்ட் எக்கனாமிக்ஸ், கெமிக்கல் டெக்னாலஜி. ஓகேவா? இப்போ செக்ஷன் 9 பாருங்கள். செக்ஷன் 9 தான் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். நெட் ஜீரோ கான்செப்ட். ஸோ அதில் என்ன படிக்கிறோம் நம்ம, டீகார்பனைசேஷன், ரினியூவபிள் எனர்ஜி, என்வாயர்மெண்டல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் மானிட்டரிங். 10th பார்ட்டு ப்ராசஸ் சிமுலேஷன் அண்ட் மாடலிங். ஸோ ப்ராசஸ் ஃப்ளோ சாஃப்ட்வேர் மாடலிங் அண்ட் இட்ரேட்டிவ் கேல்குலேஷன்ஸ். 11th சேஃப்டியை பற்றி. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபயர், டைப்ஸ் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், ஃபயர் எக்ஸ்ப்ளோஷன், டாக்ஸிக் கேஸ், இதெல்லாமே நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் எக்ஸாமில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 11th பிரச்சனை இல்லை. 10 வந்து ப்ராசஸ் சிமுலேஷன் அண்ட் மாடலிங். ஸோ என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அந்த சாஃப்ட்வேர்ஸில் எப்படிலாம் கேல்குலேஷன்ஸ் போடுவீங்க, அதை பேஸ் பண்ணி. 9th தான் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து புதுசு, நெட்டு ஜீரோ கான்செப்ட். இது எல்லாமே உங்களோட கேட் கொஷின்ஸ்லேயே இருக்கும், கேட் புக்லேயே இருக்கும். சரியா? ஸோ கேட் புக்ஸை வாங்குங்க. கேட் புக்ஸை வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். கேட் எக்ஸாம் அளவுக்கு டஃப் இருக்காது. ஓகேவா? நான் கேட் தானே, கேட் எக்ஸாம் அளவுக்கு டஃப் இருக்காது. பட் ஆனால் நீ கேட் எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு வந்து இது மாதிரி இன்டர்வியூஸில் ரொம்ப ஈஸியாக போயிடும். இப்போ நான் கேட்னால உனக்கு காம்படிஷன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். வேக்கன்சி வெறும் 7 இருக்குது, 7 வேக்கன்சி தான் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. யாருக்கு எப்போ வேணால் நேரம் மாறலாம். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு. உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்குது. அடுத்த இன்னொரு வீடியோ இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். வெறும் 7 வேக்கன்சி தான் இருக்குதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரியா? போன வருஷம் வந்து 22ல் வந்து கட் ஆஃப் வந்து 128 கொடுத்துருக்காங்க ஜென்ரலுக்கு. 23ல் வந்து 124 கட் ஆஃப். அதுதான் மேக்ஸிமம் கட் ஆஃப் வச்சுருக்காங்க. ஸோ 124, 128. ஸோ 130 நீ மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீ கன்ஃபார்மாக அடுத்த ரவுண்டுக்கு நீ உள்ளே போயிடலாம். ஸோ எல்லாமே வெறும் பேசிக்ஸ் தான், ரொம்ப பேசிக்ஸ் தான். நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து கொஞ்சம் ஹெச்பிசிஎலோட வீடியோஸை நம்ம ட்ரை பண்ணுவோம்.
அதை நான் போடுறேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் பேசிக்ஸில் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்கிறேன், விட்டுறாதீங்க. நம்ம இப்போ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த வேலை இல்லை அது இல்லைன்னு சொல்லி நம்ம ரொம்ப எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு இதெல்லாம் பதிலடி. நீ உட்காந்து எப்படி படிக்கிற, ஹார்ட் ஒர்க் பண்ணுறங்கிறது உன் கையில் தான் இருக்குது. 7 வேக்கன்சி இருந்தாலும் சரி, 1 வேக்கன்சி இருந்தாலும் சரி, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா அந்த 1ஓ 7ஓ உனக்கு தான். ஸோ தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, அப்ளை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும். ஆல் த பெஸ்ட். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு அப்ளை பண்ணிட்டோன்னு ஒரு வார்ட் போடுங்க. ஸோ தட் மற்றவங்க உங்களை பார்த்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக ஆவாங்க. ஏன்னா இன்னும் 15 days தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.